ஃபிஸ்டுலான்றது என்னன்னா வந்து பௌத்ரோன்னு நம்ம தமிழ்ல சொல்றதா ஃபிஸ்டுலா. ஸோ அது எப்படின்னா வந்து நம்ம உள்ள ஏனல் கெனாலுக்கும் உள்ள அதாவது ஹாலோ விஸ்கஸ் அந்த உள்ள ஏனல் கெனால் அதை நம்ம குடல் பாகத்துல இருந்து வெளியில தோலுக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஃபார்ம் ஆகுது. அது மூடி இருக்க இடத்துல ஓப்பன் அவுட் ஆகி தோல்ல வந்து கம்யூனிகேட் ஓப்பன் ஆகி அந்த உள்ள ஃபார்ம் ஆகிற மியூக்கஸை வந்து வெளியில கசிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு தான் பௌத்ரோன்னு பேர். சரிங்களா? பௌத்ரா எப்போ வரும்னா வந்து லாங் ஸ்டாண்டிங்காக அந்த சப்மியூக்கோசல் ஆப்சிஸோ இல்லை பெரியனல் ஆப்சிஸ் இருக்கும்போது நம்ம கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் பார்க்காம தள்ளி போய் என்ன ஆகும்னா வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே ஊடுருவி மேலே போக ஆரம்பிக்கும், இல்லை கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஏதாவது ஒரு வழியில ஓப்பன் ஆகிட்டு வெளியில வரணும். ஸோ அதை நம்ம கரெக்ட் டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாதப்போ வந்து இந்த மாதிரி ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அண்ட் 80% ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா இதனால தான் காரணமாகும். மிச்சம் இது வந்து டிபி அதெல்லாம் இருக்குது. பட் நம்ம அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா யூஸ்வலாக ஃபிஸ்டுலா உங்களுக்கு எப்படி நோய் ப்ரெசென்ட் ஆகும்னா வந்து அடிக்கடி வந்து ஒரு புண்ணு இருக்கும், ஆறும் திருப்பி வரும். அது புண்ணு வரும்போது என்ன ஆகும்னா நீர் கசிவு இருந்துகிட்டே இருக்கும், சீல் வரும், திடீர்னு ரத்தம் வரும், ஒரு நீர் மாதிரி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆசனம் வாயில். ஸோ இது எல்லாமே தான் வந்து பௌத்திரத்துக்கான அறிகுறிகளாக இருக்கும்.